இஸ்ரேல் அணுசக்தி ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல், 160 பேர் காயம். அமெரிக்க விமானப்படையின் F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஈரான். ஈரான் தாக்குதல்களால் ஏற்படும் சேதங்களை இஸ்ரேல் மறைப்பதாக குற்றச்சாட்டு. எரிபொருள் விலை சூத்திரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை, ஹர்ஷ டி சில்வா குற்றச்சாட்டு. எரிபொருள் விற்பனையால் அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம், பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. எரிபொருள் நெருக்கடியால் நோயாளர்களுக்கு விசேட சலுகை, சுகாதார அமைச்சின் புதிய தீர்மானம். வணக்கம், இது ஈரோ தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜெனிஃபர் ஹசன். தொடர்வன விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். இஸ்ரேல் அணுசக்தி ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 160 பேர் காயமடைந்துள்ளனர். அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இடையிலான போர் 4வது வாரத்தை எட்டியுள்ளது. இந்த நிலையில் இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் உள்ள டிமோனா நகரில் பெரிய அளவிலான நெருப்பு கோலங்கள் விழுந்து வெடிக்கின்றமை தொடர்பான காட்சிகள் வெளியாகியுள்ளன. அணுசக்தி மையம் அமைந்துள்ள இந்த பகுதியில் முதல் முறையாக இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீறி ஈரானிய ஏவுகணைகள் ஊடுருவி தாக்கியுள்ளன. ஈரானின் பழைய ஏவுகணைகளிடம் இருந்து அணுசக்தி நகரை காக்க தவறியதை இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஈரானின் பிரதான அணுசக்தி செறிவூட்டல் தளமான நடான்ஸ் மீது தாக்குதல் நடாத்தப்பட்ட அதே நாளில் அதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது இந்த தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலின் தெற்கு நகரங்களான டிமோனா மற்றும் ஆராத் பகுதிகளில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 160க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என மருத்துவ குழுவினர்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்தது 2 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை தடுத்து இஸ்ரேலிய வான் பாதுகாப்பு துறை தவறியுள்ளது. அணுசக்தி மையத்திற்கு அருகில் உள்ள வான் பாதுகாப்பை ஈரானிய ஏவுகணைகள் ஊடுருவிய முதல் சம்பவம் இதுவாகும். சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட காணொளிகளில் ஏவுகணைகள் இஸ்ரேலிய இலக்குகளை தாக்கும் போது பெரிய அளவிலான வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றமை பதிவாகியுள்ளது. F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 1ஆம் திகதி அமெரிக்க விமானப்படையினரின் 3 F-15 ரக போர் விமானங்களை குவைத் வான் பாதுகாப்பு ஆயுதங்கள் தவறுதலாக சுட்டு வீழ்த்தின. சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்க விமானப்படையின் அதிநவீன F-15 போர் விமானத்தை தாக்கியதாக ஈரான் கூறியது. இந்த விமானம் அமெரிக்க விமானப்படை தளத்தில் அவசரமாக தரையிறங்கியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் ஹார்ஜ்மோஸ் தீவு அருகே எதிரி நாட்டின் F-15 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் ஊடகங்கள் ஒரு காணொலியை பதிவேற்றம் செய்துள்ளது. ஈரானின் வான் பாதுகாப்பு கருவிகள் மூலம் இந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்தது. இதற்கு ஆதாரமாக காணொலியொன்றையும் பதிவேற்றம் செய்துள்ளது. அதனால் இதை எந்த நாடும் உறுதி செய்யவில்லை. F-15 ரக போர் விமானத்தை அமெரிக்கா தவிர சவுதி அரேபியா, இஸ்ரேல் மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளும் வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் மீது ஈரான் முன்னெடுத்து வரும் ஏவுகணை தாக்குதலால் ஏற்பட்டுள்ள உண்மையான சேத விவரங்களை இஸ்ரேலிய ராணுவம் மறைப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. ஈரானிய தாக்குதல்களால் இராணுவ நிலையங்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்கள் குறித்து விவரங்கள் இஸ்ரேலிய ராணுவ தணிக்கையால் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ராணுவம் அனுமதிக்கும் மட்டுப்படுத்தப்பட்ட தகவல்கள் மற்றும் காணொலிகள் மட்டுமே ஊடகங்களுக்கு கிடைக்கின்றன. பெரும்பாலும் பொதுமக்களின் கட்டடங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் வெளியிட அனுமதிக்கப்படுகின்றன. முன்னதாக விமான நிலையத்தில் ஏற்பட்ட பாரிய சேதங்கள் கூட சில நாட்களுக்கு பின்னரே வெளியிட அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலில் தொடர்ச்சியாக அபாய எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்படுவதால் மக்கள் அடிக்கடி பாதுகாப்பு அறைகளை நோக்கி தஞ்சமடைய வேண்டியுள்ளது. இதனால் அங்கு இயல்பு வாழ்க்கை இன்னும் வழமைக்கு திரும்பவில்லை. போர் நடவடிக்கைகளின் ஆரம்பத்தில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என உறுதியளிக்கப்பட்ட போதிலும் அவை இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக டெல்லவிவ் நகரில் உள்ள பென் கூரியன் சர்வதேச விமான நிலையத்தின் வான் போக்குவரத்து சேவை மேலும் குறைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலை எப்போது சரி செய்ய முடியும் என்பது குறித்து இஸ்ரேலிய ராணுவத்தால் இதுவரை தெளிவான விளக்கத்தை வழங்க முடியவில்லை என அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது.
அரசாங்கத்தின் எரிபொருள் விலை சூத்திரம் மற்றும் தற்போதைய விலைகள் கணக்கிடப்படும் முறையில் வெளிப்படைத்தன்மை இல்லை என எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா கவலை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் முக்கிய அம்சங்களை குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் நிலையங்களின் விலையை தீர்மானிக்கும் போது உலக சந்தையில் 92 ரக பெட்ரோல் ஒரு பேரல் $130 எனவும் ஓட்டோ டீசல் ஒரு பேரல் $180 எனவும் அரசாங்கம் உத்தேச விலைகளை கொண்டு கணக்கிடுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சில்லறை விற்பனையின் விலையில் பெட்ரோலுக்கு சுமார் 20 ரூபாவும் டீசலுக்கு சுமார் 100 ரூபாவும் மானியமாக வழங்கப்படுவதாக காட்டப்படுவதை அவர் விமர்சித்துள்ளார். இலங்கை இவ்வளவு அதிக விலை கொடுத்து எரிபொருளை வாங்காத நிலையில் அந்த அனுமான விலைகள் மற்றும் கற்பனை மானியங்கள் இதன் அடிப்படையில் கணக்கிடப்படுகின்றன என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய நிர்வாகம் முன்னர் மங்கள சமரவீரவினால் அறிமுகப்படுத்தப்பட்ட விலை சூத்திரத்தை எதிர்த்ததை நினைவூட்டியும் அவர் தற்போதைய விலை கட்டமைப்பில் உள்ள உண்மையான செலவுகள் மற்றும் வரிகள் குறித்து விவரங்களை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் எரிபொருள் விலை முடிவு குறித்து அதிகப்படியான செலவுகளையும் வெளிப்படைத்தன்மையையும் பேணப்பட்டதாக சுட்டிக்காட்டிய அவர் தற்போதைய அதிகாரிகளுக்கு அதே போன்ற திறந்த தன்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இலங்கையில் தற்போது விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் டீசல் மற்றும் பெட்ரோல் மூலமும் அரசாங்கம் பாரிய நிதி இழப்பை சந்தித்து வருவதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் DA ராஜகருண விடுத்துள்ள விசேட அறிக்கையில் எரிபொருட்களின் உண்மையான சந்தை விலைக்கும் தற்போதைய விற்பனை விலைக்கும் இடையிலான பாரிய இடைவெளி குறித்து விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி அரசாங்கம் ஒவ்வொரு லிட்டர் டீசலுக்கும் சுமார் 240 ரூபாயும் பெட்ரோலுக்கு 32 ரூபாயும் மானியமாக வழங்குவதால் இப்பாதிப்பு ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் தற்போதைய மின் தேவை மற்றும் உற்பத்தி நிலவரங்களை கருத்தில் கொண்டு வரும் காலங்களில் மின்சார உற்பத்திக்காக டீசலை பயன்படுத்த வேண்டிய தேவை ஏற்படலாம் எனவும் அவர் இதன் போது தெரிவித்தார். எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் தற்போது அமுல்படுத்தப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீட்டு முறைமை குறித்து பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெளிவுபடுத்தியுள்ளது. அதிகரித்து வரும் நட்டத்தை குறைக்கும் வகையில் தேவையற்ற எரிபொருள் பயன்பாட்டை கட்டுப்படுத்துவதே தற்போதைய அதிகரித்த ஒதுக்கீட்டின் நோக்கமாகும். QR குறியீட்டு முறைமையை பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் வரிசைகள் இன்றி மக்கள் தமது பொருளாதாரத்தை நடவடிக்கைகளை சீராக முன்னெடுக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் இந்த நிதிச்சுமை மற்றும் விநியோக நடைமுறைகள் குறித்து காவல்துறையினர் மற்றும் துறைசார் அதிகாரிகள் தொடர்ந்தும் அவதானம் செலுத்தி வருகின்றனர். நாட்டின் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு அரசு மருத்துவமனைகளின் முறைமை சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு ஒரு மாதத்திற்கு வழங்கப்படும் மருந்துகளை இனி ஒரே தடவையில் 2 மாதங்களுக்கு வழங்குவதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் காரணமாக ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடியை முகாமைத்துவம் செய்யும் நோக்கில் சுகாதார அமைச்சின் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தின் போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. நோயாளர்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு வருவதை தவிர்ப்பதன் மூலம் அவர்களின் எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகளை குறைக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போதிய மருந்து கையிருப்பு உள்ளது. மருத்துவமனையில் இந்த வாரம் முதலே 2 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை நோயாளர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மருந்து தட்டுப்பாடு நிலவும் மருத்துவமனைகளுக்கு தேவையான மருந்துகளை சுகாதார அமைச்சு உடனடியாக விநியோகிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். நோயாளர்கள் 2 மாதங்களுக்கு தேவையான மருந்துகளை ஒரே நேரத்தில் பெற்றுக்கொண்ட போதிலும் அவர்களுக்கு ஏதேனும் திடீர் உடல்நலக்குறைவு அல்லது அவசர நிலை ஏற்பட்டால் அவர்கள் எந்நேரமும் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என சுகாதார பிரதி அமைச்சர் ஹன்சக விஜயமுனி உறுதிப்படுத்தியுள்ளார். அதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அணுசக்தி ஆராய்ச்சி மையம் அருகே ஈரான் ஏவுகணை தாக்குதல், 160 பேர் காயம். அமெரிக்க விமானப்படையின் F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியது ஈரான். ஈரான் தாக்குதல்களால் ஏற்படும் சேதங்களை இஸ்ரேல் மறைப்பதாக குற்றச்சாட்டு.
எரிபொருள் விலை சூத்திரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை. ஹர்ஷ டி சில்வா குற்றச்சாட்டு. எரிபொருள் விற்பனையால் அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம். பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவிப்பு. எரிபொருள் நெருக்கடியால் நோயாளர்களுக்கு விசேட சலுகை. சுகாதார அமைச்சின் புதிய தீர்மானம். இத்துடன் ஈரோத்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன.